போட்டித்தருக்கு தரகம் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ லாஸ்ட் வீக்கே கொடுக்க வேண்டியது, பட் நம்ம தருமபுரியில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணதான் இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ எக்ஸாமுக்கு எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றது தெரியும், எவ்வளோ வேகன்சி வரப்போகுது அப்படின்றது தெரியும். ஸோ அது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ டெய்லி நம்ம எஸ்ஐக்கான ஃப்ரீ வீடியோஸ் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ, ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது, சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நாளை முதல் நீங்கள் ஃப்ரீ வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம், சிலபஸ் பேஸில் போக போகிறோமா, புக் பேஸில் போக போகிறோமா, என்ன டைமிங்கில் லைவ் இருக்க போகுது, அதே போல் இந்த டெய்லி லைவ் யார் யாரெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாரியர் ப்ளஸ் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் நம்ம ஆப்பில் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வீடியோ கிளாஸஸ் இருக்கக்கூடிய ஒரு பேட்ச், சரிங்களா? வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பேட்ச். அதே போல் எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும் சார் அப்படின்னா வாரியர் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் 900. ஸோ வாரியர் ப்ளஸ் நேரத்தையே வீடியோ கொடுத்துருப்பேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் பேஸ் பண்ணி சிலபஸில் உங்களுக்கு வெயிட்டேஜ் என்ன வெயிட்டேஜில் இருக்கோ அந்த பேஸஸ் தான் நம்ம வீடியோஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதே போல் இது ரெண்டுமே பயாலஜிக்குள்ளேயே வந்துடும், சரிங்களா? ஸோ நியூட்ரிஷன் எல்லாமே உங்களுக்கு பயாலஜிக்குள்ளேயே வந்துடும், இது ரெண்டுமே, சரிங்களா? இது கொஷின்ஸ் கவுண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி வந்து இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, மாடல் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி, எஸ்ஐ எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சயின்ஸில் மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க? 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க, சரியா? அப்போ சயின்ஸை மட்டும் பார்க்காம நமக்கு ஃபிசிக்ஸ்லேயே எத்தனை கொஷின் இருக்கு? 10 கொஷின் இருக்கு, சரிங்களா? அதே போல கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது 5 வினாக்கள் இருக்கு. அப்புறம் பயாலஜி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 10 கொஷின், இதுவும் சேர்ந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எங்கே வரும்? பயாலஜிக்குள்ள தான் வரும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 13லேருந்து 15 கொஷின் பக்கம் பயாலஜிலேயே வருது, சரியா? ஸோ டோட்டலாக சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸு? 30 கொஷின். ஸோ டோட்டலாக சயின்ஸ்ன்னு பார்க்குறத விட ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம், சரிங்களா? ஃபிசிக்ஸில் வினாக்கள், கெமிஸ்ட்ரியில் வினாக்கள், பயாலஜியில் வினாக்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போக போகிறோம், சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகே? அடுத்து உங்களுக்கு சோசியல் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியில் எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின் ஆவரேஜாக கேட்குறாங்க. புவியியல் அப்படின்னு பார்க்கும்போது 10 கொஸ்டின் ஆவரேஜாக கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது ஜியோகிராஃபி ரொம்ப ஈஸி, அதுலேயே 10 கொஸ்டின்ஸ் வருது. அப்புறம் பாலிட்டி, அதில் 10 வினாக்கள் கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸில் 5 கொஸ்டின், சரிங்களா? ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை கொஸ்டின்? 15 கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேவுக்கு நம்ம வெயிட்டேஜ் மினிமம் 12 கொஸ்டின் வந்தாலும் வந்துடும், சரிங்களா? ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கு சோசியல்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. சயின்ஸில் உடல்நலம் சார்ந்த சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அதே போல் ஜிகே, சரியா? இதில் 15 கொஸ்டின்ஸ் அப்படின்றத நீங்கள் சாலிடாக எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக 50 வினாக்கள் சோசியல்லேருந்து கேட்குறாங்க. அதாவது சோசியல் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே எல்லாமே சேர்த்துறீங்க அப்படின்னா 50 வினாக்கள் கேட்குறாங்க, சரியா? ஸோ இதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாகவே இருக்குது. அப்போ இந்த வெயிட்டேஜில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ? சயின்ஸில் 30 வினாக்கள், சோசியல்ல 50 வினாக்கள். அப்போ இதுதான் பார்ட் ஏவில் உங்களுக்கு 80 வினாக்கள் கேட்க போகிறாங்க, சரியா? இந்த 80 வினாக்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1/2 மார்க் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சரியா? இதை தாண்டி அடுத்து என்ன இருக்கு? உளவியல்ல இந்த டாபிக்லாம் இருக்க போகுது, சரியா? தமிழ் இல்லாமல் உளவியல் இருக்கக்கூடிய இந்த டாபிக்லாம் சேர்த்து உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. உளவியலில் மட்டுமே 40 வினாக்கள். அப்போ லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உளவியலுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எவ்வளோ கொஸ்டின்ஸ்? தமிழில் 10 கொஸ்டின், இங்கிலீஷில் 10 கொஸ்டின், டோட்டலாக அங்கே ஒரு 20 கொஸ்டின், சரியா? மொத்தமாக உளவியலில் 60 வினாக்கள் கேட்குறாங்க, சரியா? ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க், ஓகே? இப்போ 140 கொஸ்டின்ஸ் ஆச்சா? அங்கே ஒரு 80 வினாக்கள், இங்கே ஒரு 60 வினாக்கள், 140 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 140 கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த பேசஸில் நம்ம லைவ் கொண்டு போக போகிறோம், சரிங்களா? ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஃப்ரீ வீடியோஸாக தான் இது அப்டேட் ஆகும் போது நம்முடைய யூடியூப் சேனல் தான் அப்டேட் ஆகும். அதியமான் டீம் சேனல் இருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே எப்படி வந்து உங்களுக்கு குரூப் 4க்கு முன்னாடியோ இல்லை லாஸ்ட் எஸ்ஐக்கு முன்னாடியோ பிசிக்கு முன்னாடியோ டெய்லி லைவ் கொடுப்போம் இல்லையா? டெய்லி டீட்டெயில் லைவாகவே இருக்கும். ஸோ அதே போல் டீட்டெயில் லைவ் தான் இருக்க போகுது, சரியா? ரொம்ப நாளாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸாக உங்களுக்கு குரூப் 4க்கு அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம், அதையும் தனியாக இன்னொரு டைமிங்கில் அப்டேட் பண்ணி தரோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எஸ்ஐக்குன்னு தனியாக, சார் நான் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறேன், எனக்கு என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னா, அதே மாதிரியான பேட்டர்னில் உங்களுக்கு எஸ்ஐக்கு டெய்லி நைட்டு 8:30 லைவ் நடக்கும், சரியா? எஸ்ஐக்குன்னே நடக்கும், ஓகே? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின் மினிமம், உங்களுக்கு 20 கொஸ்டின் டீட்டெயில் டிஸ்கஷனாக இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு பார்க்காம நம்ம எப்படி ஏற்கனவே குரூப் 4க்கு
ஒரு கொஸ்டின் சொன்னா அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த டாபிக் கேட்டிருக்காங்க, அதே போல என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி கொஸ்டின்ஸா கேட்கலாம், இல்லை எப்படி உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயில் டிஸ்கஷனாக இருக்கும். அனைத்து வினாக்களும் அதற்கான விடைகளும் உங்களுக்கு தரமா இருக்கும். சரியா? ஸோ அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு இருக்காது. ஸோ 8:30க்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நைட்டு 8:30க்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும். சேனல்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். சரியா? என்னிலிருந்து வரும் அப்படின்னா நாளிலிருந்தே வரும். சரியா? நாளை முதல் உங்களுக்கு இந்த லைவ் கிளாஸஸ் அப்டேட் ஆகும். ஓகே? ஸோ லைவ் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு கிளாஸஸாவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அரை மணி நேரம் இருக்கும். லைவா இருக்காது. உங்களுக்கு அரை மணி நேரம் கிளாஸஸ் கொடுத்துருவாங்க. நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் கொடுப்போம். தமிழ், அதே போல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அடுத்து ஃபிசிக்ஸ், அடுத்து கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி டாபிக்லேயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பயாலஜியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, தமிழ்ல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது கிளியர் வியூ உங்களுக்கு கிடைச்சிடும். நான் வெறுமனே அப்படியே டோட்டலாக ஓவராலாக மாடல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அது டெலகிராமில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். சரியா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எப்படி, இது இல்லாமல் இப்போ எப்படி தமிழ், இங்கிலீஷ், உளவியல், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி என்னென்ன டாபிக்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ இது இந்த டாபிக் எல்லாமே லைவ் இருக்கக்கூடிய டாபிக் நான் சொல்கிறேன். ஸோ டெய்லி லைவ் 8:30க்குன்னு சொல்லிட்டு இல்லையா, 8:30க்கு லைவ் இருக்கக்கூடிய லைவ் இந்த மாதிரி வரும். தமிழில் ஒரு லைவ், இங்கிலீஷில், ஸோ இன்னைக்கு தமிழ், நாளைக்கு இங்கிலீஷ், அடுத்த நாள் உளவியல், அடுத்த நாள் ஹிஸ்ட்ரி, அடுத்த நாள் ஜியாகிரபி, அடுத்த நாள் பாலிட்டி, இந்த மாதிரி சஃபிள் ஆகி வரும். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரும். அடுத்து எக்கனாமிக்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இது தனியாகவே உங்களுக்கு 10 டாபிக் இருக்கும். அது இல்லாமல் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் தனியாகவே ஒரு லைவாகவும் உங்களுக்கு வரும். சரியா? அப்புறம் ஃபிசிக்ஸ் ஒரு லைவ், கெமிஸ்ட்ரி ஒரு லைவ், பயாலஜி. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 11 டாப்பிக்காக ஸ்பிளிட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே விட்டுட்டீங்க அப்படின்னா 10 டாபிக் உங்களுக்கு வந்துடும். சரியா? இந்த டாபிக்ல டெய்லி 8:30க்கு லைவ் நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாம டெய்லி டெலகிராம்ல உங்களுக்கு 6 மணிக்கு டெய்லி டெலகிராம்ல அதியமானுடைய போலீஸ் டெலகிராம் சேனல் இருக்கும். அதியமான் போலீஸ் 2023 அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும் டெலகிராம்ல. அந்த சேனல்ல டெய்லி 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரியா? அது தனி வீடியோலயும் நான் அப்டேட் பண்றேன். டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடும். இந்த 10 கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன் இல்லையா, டெலகிராம்ல அப்டேட் பண்ணக்கூடிய இந்த 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே சஃபிள் ஆகும். இப்போ நான் சொன்ன இந்த 10 டாபிக் இருக்கு இல்லையா, இங்க ஒரு 6 டாபிக் சொன்னேன், இங்க ஒரு 5 டாபிக் சொன்னேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே மிஸ் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 10 டாபிக் வரும். சரிங்களா? அப்ப இந்த 10 டாபிக்ல இருந்து ஒரு டாபிக்ல ஒரு கொஸ்டின், டெய்லி ஒரு டாபிக்ல ஒரு கொஸ்டின் அப்படின்னும் போது டெலகிராம்ல டெய்லி 10 கொஸ்டின்ஸ் அப்டேட் ஆயிடும். சரியா? அதிகமாட்டினுடைய டெலகிராம் சேனல் இருக்கும், போலீஸ்க்குன்னு தனியா இருக்கும். அந்த டெலகிராம்ல உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? ஒருவேளை பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கொஸ்டின் ஆச்சு உங்களுக்கு? நம்ம யூடியூப்ல எத்தனை கொஸ்டின் கொடுக்க போறோம்? யூடியூப்ல 20 கொஸ்டின்ஸ் கொடுக்க போறோம். அது இல்லாம டெலகிராம்ல 10 கொஸ்டின்ஸ் கொடுக்க போறோம். சரியா? சோ ஒரு நாளைக்கு 30 கொஸ்டின் ஆச்சு. சரியா? இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிருப்பீங்க, வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சார் நான் வீட்ல இருந்து படிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த வீடியோஸா இருக்கலாம், அதே போல இந்த டெலகிராம் கொஸ்டினா இருக்கலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வீட்டிலேருந்து படிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நிறைய நம்ம வீடியோஸ் லாஸ்ட் டைம் யூடியூப் வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருந்தீங்க, பிசியும் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த டைமும் அதே போல் எக்ஸாம் வரலும் இது கொண்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? சார் திங்கள், செவ்வாய், புதன் இந்த மாதிரி ஏதாவது டேல இருக்குமானா உங்களுக்கு டெய்லியுமே இருக்க போகுது. ஏன்னா எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் டெய்லியுமே இருக்க போது. சனி ஞாயிறுமே உங்களுக்கு இருக்கும். சரியா? சனி ஞாயிறுமே இந்த எஸ்ஐக்கான வாரியர் வீடியோஸ் வந்து இருக்கும். வாரியர் ஃப்ரீ வீடியோஸ் அப்படின்னு தான் அந்த நேம்ல தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். எஸ்ஐக்கான வாரியர் டெய்லி ஃப்ரீ வீடியோஸ் இந்த நேம்ல தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைமிங் 8:30 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் டெலகிராமில் 6 மணிக்கு கொஸ்டின்ஸ் அப்டேட் ஆகும். மறக்காம டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான வீடியோ தான் இது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்கள் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் அப்படின்னா வாரியர் பிளஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு, இல்லை சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் போதும் அப்படின்னா உங்களுக்கு வாரியர் டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ மினிமம் ஃபீஸில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் எஸ்ஐக்கான ஆஃப்லைன் டெஸ்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அது வந்து நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆஃப்லைன் வந்து எழுதுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்குன்னு தனியாக பிளான் கொடுத்துருப்போம்.
தர்மபுரியில் நீங்கள் டேரெக்டாக போய் புக் வாங்குறீங்க, டிஎன்பிஎஸ்சி பேட்டர்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க, 10% ஆஃபர் இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டைரெக்டாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம லைவும் பார்க்க போகிறோம், அதாவது கிளாஸஸாகவும் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் உங்களுக்கு 30 மினிட்ஸ் வரும் சரிங்களா, ஆவரேஜாக 30 மினிட்ஸ், 40 மினிட்ஸ், 45 மினிட்ஸ், டாப்பிக்கை பொறுத்து மாறும். ஹிஸ்ட்ரினா கொஞ்சம் லேட் ஆகலாம், தமிழ்லாம் சீக்கிரம் முடியலாம், ஃபிசிக்ஸ்லாம் சீக்கிரம் முடியலாம், பாலிட்டிலாம் கொஞ்சம் லேட். இந்த மாதிரி என்ன டாபிக் என்ன மாதிரியான கொஷின்ஸ் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வீடியோஸோடைய லென்த் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சாலிடாக 20 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 20 கொஷின்ஸும் உங்களுக்கு அடிஷ்னலாக கொஷின்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு 30, 40 இந்த மாதிரி கொஷின்ஸோட வெயிட்டேஜ் லெவல் அப்படின்றது மாறிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, டெய்லி வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆட்சேபரம். நன்றி, வணக்கம்.